இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேட்டா, கம்ப்ளீட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து எனக்கு வந்து ஜான்வரி டேட்டா மட்டும் வேணும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி ஐடி மட்டும் வேணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இது டேட்டா பேஸுங்கிறது பெரிய டேட்டா பேஸாக இருக்கும். ஸோ அந்த பெரிய டேட்டா பேஸில் வந்து நமக்கு தேவையானதை மட்டும் தனியாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபில்டர். ஃபில்டருக்கு வந்து இங்கே எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டருக்கு தான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஹெட்டருக்கு கரெக்டாக ஃபில்ட்ரு போட்டுரும். ஏன்னா வந்து டேபிளாக இதை வந்து எக்ஸல் கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எங்கே போகணும், டேட்டா போனதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் வந்துடும். ஸோ இதான் வந்து ஃபில்டர், இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் இது வேணாம் அப்படின்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது மறைஞ்சிடும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே ஃபில்டர் இது பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு Alt DFF அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஃபில்டர் வந்துடும். ஸோ வந்து எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா Alt DFF அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபில்டர் போடலாம். சரி, ஓகே. இந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே இருக்குன்னு வைங்க, இதில் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஷார்ட்டும் இதுலேயே வந்துடும். A to Z கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏவிலேருந்து Z வரைக்கும் ஷார்ட் ஆயிரும். ஆல்ரெடி ஷார்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன், அதனால் இந்த சொல்ல போகிறதில்ல. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கலரை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறது முன்னாடி மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இத்தனை இது இருக்குது. இதில் வந்து எனக்கு மார்க்ஸோட டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எல்லாமே அன்டிக் ஆகிடும். இப்போ மறுபடியும் டிக் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பாடு இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1, 2 தான் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் உதாரணத்துக்கு வந்து மார்ச் டேட்டா மட்டும் வேணும்னா மார்ச்சை மட்டும் கிளிக் பண்ணிக்குவேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்ச் டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துச்சு. நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேட்டா வேணுனாலும் பண்ணலாம். மார்ச் ஆகஸ்ட் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மார்ச் ஆகஸ்ட் ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு இதில் பில்டிங் 21 ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் மட்டும் இருக்கும். பில்டிங் 21 மட்டும் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 லிஸ்ட்டு மட்டும்தான் பில்டிங் 21 ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கிளியராக இந்த ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கிளியர் ஆகும். மறுபடியும் இங்கே வந்துட்டு இதையும் கிளியர் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒருவேளை எனக்கு வந்து கலர், அதாவது நான் ஏதாச்சும் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். சில செல்ஸை வந்து நான் மார்க் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு வந்து நான் இப்போயே மார்க் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. ஹோம் போகிறேன். எல்லோ கலர் வேணும் அப்படின்னா இதை மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ சம்டைம் மார்க் பண்ணிட்டு அந்த கலரை வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இங்கே போங்க, கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபில்டர் பை கலர். இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்தால் வந்துடும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் மட்டும் இருக்கிற செல் மட்டும் அப்படியே ஃபில்டர் ஆயிரும். ஸோ அதையும் மறுபடியும் எடுத்துடுறேன். ஸோ கலர் ஃபில்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மல்டிபிள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் கலர் வேணும். எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து போட்டிங்கன்னா ட்ராப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ வந்து எனக்கு வந்து இங்கே ஜான்வரிக்கு ஈக்குவலாக இருக்கிறது வேணும் அப்படின்னா கொடுத்துருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜான்வரி மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து இன்னும் என்ன ஆப்ஷன் இருக்குது, டஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா எனக்கு வந்து நான் ஜான்வரிக்கு எந்த இது கொடுக்கணும் அதை தவிர மீதி எல்லாமே வந்துடும். உதாரணத்துக்கு வந்து ஜான்வரி நான் கொடுத்தேன்னு வைங்க, ஜான்வரி தவிர மீதி எல்லா டேட்டா வந்துடும். ஜான்வரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் இருக்காது. ஏன்னா வந்து அது ஹைட் ஆயிரும். நம்ம ஃபில்டர் அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஆப்ஷன் வந்து பிகின்ஸ் வித் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பிகின்ஸ் வித் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா ஏவில் பிகின்ஸ் ஆகிற வேர்டு மட்டும் ஃபில்டர் பண்ணி வந்துடும். ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஏப்ரலும் ஆகஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏவில் பிகின் ஆகிறதுனால இது 2 மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துருக்கு. மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் இது கொடுத்துருங்க. மறுபடியும் போங்க. போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறையா இருக்குது. கஸ்டம் ஃபில்டர் இருக்குது, டஸ் நாட் கண்டெயின் இருக்குது, என்ஸ் வித் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதே வந்து இதில் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஃபில்டர்ஸ்னு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது தெரிஞ்சிடும் நம்பர் தான் கீழே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு உண்டான ஃபில்டர் மட்டும் தான் காட்டும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஃபில்டர்ஸில் போய் கிரேட்டர் தென் ஒரு 1000 கொடுத்துருங்க. 1000 கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அந்த டேட்டா எல்லாமே ஸ்டார்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.